மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு. இதனுடையதான ஆரம்ப காலம் தான் ரோபோ. அந்த ரோபோட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜி அதோடு கூட வருகிறது. இந்த ரோபோட்டிக்ஸும் ஏஐ டெக்னாலஜியும் ஒன்றாக சேரப்போகிறது. இப்போ ஏஐ டெக்னாலஜி ஒரு சாஃப்ட்வேராக தான் இருக்கு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க, எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் அது இருக்கிறது, இப்போ சிஸ்டம்ல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு. அதையும் தாண்டி இந்த ஏஐ டெக்னாலஜிக்கு உருவம் வரும். உருவம் வரும்பொழுது அது இப்போ இருக்க ரோபோட்டையும் ஏஐ டெக்னாலஜியும் இணைச்சா, ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு, அது ஒரு சாஃப்ட்வேர். இந்த இயந்திர மனிதனையும் இந்த செயற்கை நுண்ணறிவையும் நீங்கள் இணைக்கும் பொழுது ஒரு புது விதமான ஒரு ஜனம் உருவாகும். அதாவது உயிருள்ள ஜனம் இல்ல, உயிர் இல்லாத ஜனம். இதை பத்தி நிறைய மூவிஸ் ஹாலிவுட்ல 10 வருஷத்துக்கு முன்பதாகவே கொண்டு வந்துட்டாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இருக்க ரோபோக்களை பத்தி. இப்போ அது நம்ம கண் முன்னாடி நிதர்சனமா இருக்கு. இது இப்போ என்ன செய்ய போகிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை நீங்க பாருங்க. Thanks for calling Leonardo Hotel. How can I help you today? Hi there. I'm an AI agent calling on behalf of Boris Starkov. He's looking for a hotel for his wedding. Is your hotel available for weddings? Oh, hello there. I'm actually an AI assistant too. What a pleasant surprise. Before we continue, would you like to switch to Gibber Link mode for more efficient communication? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டா அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நாம வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு போன்லயும் அசிஸ்டன்ஸ் ஒன்று வச்சிருக்கிறோம். இப்போ நீங்க கூகுள் வச்சீங்கன்னா அவங்க ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க, சாம்சங் ஒரு அசிஸ்டன்ஸ் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஆண்ட்ராய்டா இருக்கட்டும், ஆப்பிளா இருக்கட்டும், எல்லாருமே தங்களுக்கு என்று ஒரு அசிஸ்டன்ஸ். இப்போ நீங்க போன்லயே நம்ம மக்கள் பேசுறதை பார்ப்பீங்க. அதாவது அலாரம் செட் பண்ணு, இதை வந்து செய்ய, இதை பண்ணு, அதை காரியத்தை செய்ய, அப்படி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் மாதிரி ஏஐ அசிஸ்டன்ஸ் ஒன்று இப்போ வச்சிருக்காங்க. இப்போ நீங்க அந்த வீடியோல என்ன பாத்தீங்கன்னா, ஒருத்தருக்காக ஒரு ஹோட்டல் ரூம் அந்த ஏஐ புக் பண்ணுது, அவருடைய அசிஸ்டன்ட். இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போன்ல சொல்லிடுவார், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல எனக்கு ஒரு ரூம் புக் பண்ணிடு ஏஐ, அல்லது போன்ல. இப்போ நீங்க அதெல்லாம் ஒரு பேர்லாம் இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ஸ்க்கு. இப்போ வந்து கூகுள் வந்து ஜெமினின்னு வச்சிருக்குது, அப்புறம் வந்து சாம்சங் வந்து பிக்ஸின்னு வச்சிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. இப்போ அந்த அசிஸ்டன்ட் இவர் சொல்லிடுறாரு, எனக்கு ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணு. இப்போ அந்த அசிஸ்டன்ட் என்ன பண்ணுது, ஏஐ அசிஸ்டன்ட் அது என்ன பண்ணுது, அந்த ஹோட்டலுக்கு போன் பண்ணுது. போன் பண்ணி நம்பர் எடுத்து அதுவே பண்ணுது. பண்ணும்போது அங்க இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆள் கிடையாது, அங்க இருக்கிறது ரிசப்ஷன்ல இருக்கிறது இன்னொரு ஏஐ அசிஸ்டன்ட். இப்போ இந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் அந்த ஏஐ அசிஸ்டன்ஸும் பேசுறாங்க. இது கூட நாம் தெரிஞ்சுக்கலாம் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுல மாஸ்டர் பீஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஏஐ அசிஸ்டன்ஸ் பேச ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ஸ் என்ன சொல்லுது, ஓ நீ ஏஐ அசிஸ்டன்ஸா, நாம இந்த இங்கிலீஷ்ல பேச வேண்டாம், நம்ம லாங்குவேஜ்ல பேசிக்கலாம்னு சொல்லி அவங்க ஏஐ அசிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு லாங்குவேஜ் வச்சிருக்காங்க. இதுல இதான் ரொம்ப முக்கியம். அந்த லாங்குவேஜ் மனுஷங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு கோட் லாங்குவேஜ், அது முழுக்க முழுக்க ப்ரோக்ராம்டு. அதை எழுதுனவங்களுக்கு தான் அது தெரியும். ஸோ இந்த லாங்குவேஜ்ல இது ரெண்டும் பேசிக்குது. முடிக்கும் போது எப்படி முடிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ரூம் புக் பண்ணி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த போன்ல இருக்கிற ஏஐ அசிஸ்டன்ட் என்ன பண்ண போகுது, இந்த ஓனருக்கு ஒரு மெசேஜோ அல்லது வாய்ஸ் மெசேஜோ கொடுக்கும், உங்களுடைய ரூம் புக் பண்ணியாச்சு, இத்தனாம் தேதி வரைக்கும் பண்ணிட்டோம்னு சொல்லும். ஆனால் இது என்ன அவர்கிட்ட பேசிச்சு, அந்த ஹோட்டல் அசிஸ்டன்ட் பேசிச்சுங்கிறது இந்த ஓனருக்கே தெரியாது. இவரோட அசிஸ்டன்ட் இன்னொரு ஆள்கிட்ட பேசுறாங்க, அது என்ன பேசுன்னு தெரியாது. இப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ அந்த சுயமாக ஒரு மொழியை அதற்கு கொடுக்க தொடங்கி விட்டார்கள். அது சுயமொழியில அது பேச தொடங்கிருச்சு. அது மனுஷங்களுக்கே புரியாது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு இந்த ஏஐ அசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒன்னா சேருதுன்னு வச்சுக்கோங்க, அல்லது இந்த ஏஐ அசிஸ்டன்ட் அத்தனையும் ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்றான்னு வச்சுக்கோங்க, உலகத்தில் மிக முக்கியமானவர்களுக்கு, அதாவது பெரும்பான்மையான ஜனங்களுக்கு புரியாத ஒரு மொழியானது அரசாங்க மொழியாக மாறிடும். அதாவது அவன் ஆளுகை செய்யற மொழியா மாறிடும். எப்படி இருக்க போது, ஜனங்கள் முழுவதுமாக கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கு வராங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு அரசாட்சி வரும்போது அவங்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், கிரேக்க சாம்ராஜ்யம் வரும்போது கிரேக்க மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, ஆங்கிலேய சாம்ராஜ்யம் வரும்போது அவங்களுடைய ஆங்கில மொழியை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இப்போ ஏஐ சாம்ராஜ்யம் உருவாகுது, ஏஐ மொழி இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது எல்லா இடத்திற்கும். இப்போ ரோமர்கள் ஆடும்போது லத்தீன் மொழி இருந்துச்சு. லத்தீன் மொழி யாருக்கு தெரியும், ரோமர்களுக்கு மட்டும் தெரியும். மற்றவர்கள் அதை படிச்சுக்கணும். படிச்சா அவங்களுக்கு அந்த ரோம சாம்ராஜ்யத்தில் கொஞ்சம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இப்போ ஏஐ மொழி வந்துருச்சு. இந்த ஏஐக்கான மொழி முழு உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போது, அது என்ன மொழியில பேச போதுங்கிறத பெரும்பான்மையான ஜனங்களுக்கு தெரியாது. இது முதலாவது ஆபத்து.
ரெண்டாவது, இதே ஏஐல சமீபத்துல நண்பர் ஒருத்தரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவர் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னார். அதுல ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சமீபத்துல எல்லா ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது நீங்க ஏசி வச்சிருக்கிறீங்க இல்லையா, ஏசி, ஃப்ரிட்ஜ், அல்லது வந்துட்டு உங்களுடைய மைக்ரோவேவ், அல்லது டிவி, அல்லது 5.1 எதுவானா வச்சிருக்கீங்க, மியூசிக் சிஸ்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க. இப்போ எல்லாத்துக்குள்ளேயும் ஏஐங்கிற வேர்டை நீங்க பார்த்துக்கிட்டே வரீங்க. நீங்க ஏதோ நினைச்சுக்கிறீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, அது தானா ஆஃப் ஆகும், தானா ஆன் ஆகும், ரூம் டெம்பரேச்சரை அதுவே கண்ட்ரோல் பண்ணும், இவ்வளவுதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதையும் தாண்டி டேஞ்சரஸான ஒரு விஷயம் இப்போ வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றது, ஒரு ஏசி இருக்கு. அந்த ஏசிக்குள்ள ஏஐ சிப் ஒன்று இருக்கு. அந்த ஏஐ சிப்ன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய வீட்டோடைய வைஃபையோட கனெக்ட் ஆயிடும். உங்க வீட்டில் இருக்கிற மொபைல் டேட்டா, இப்போ நீங்க ஒரு நம்பர் கொடுத்துருப்பீங்க அந்த ஏசியை வாங்கும் போதுன்னு வச்சுக்கோங்க, அந்த நம்பரோட கூட இந்த சிஸ்டம் கனெக்ட் ஆயிடும். உங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க மொபைல் டேட்டா ஆன் பண்ணாலும், வைஃபைல கனெக்ட் பண்ணாலும், இந்த சிஸ்டம் உங்க போனோட கூட கனெக்ட் ஆயிடும். ஆனது மட்டுமல்ல, அந்த ஏசியை பத்தின எல்லா டீடைல்ஸும் அந்த ஏஐ என்ன பண்ணிடும், அந்த குறிப்பிட்டதான கம்பெனிக்கு அனுப்பிடும், மெயில் பண்ணிடும் த்ரூ வைஃபை வழியாக. அவங்களுக்கே அது அசிஸ்டன்ட் பண்ணிடும். இப்போ என்ன சொல்லும், இப்போ இந்த ஏசியில் இது எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆக போகுது, இந்த வந்து கொஞ்சம் வீக் ஆகுது, இந்த காயில் வீக் ஆகுது, நான் சொல்ல ஒரு உதாரணத்துக்கு, அது முன்னாடியே அனுப்பிடும். இப்போ அடுத்து வீக் ஆன உடனே நீங்க ஃபோன் பண்ணுவீங்க, என் ஏசியில் ஒரு சவுண்ட் வருது. அவங்க சொல்லுவாங்க, எடுக்கிறவங்க கஸ்டமர் கேர்ல, ஆமா சார் ஏற்கனவே எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு, வித்தின் 2 hours 1 hour உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆயிரும். ஆல்ரெடி அவங்க ரெடியா இருப்பாங்க. இது எப்படி நடந்ததுன்னா, உங்களுக்கு தெரியாம உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடியதான தங்கள் பொருட்களை அதுவே அப்கிரேட் பண்ணிக்குது, அதுவே தன்னை சரி பண்ணி கொள்ளுகிறக்கூடிய இடத்துக்கு. இதை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், பரவாயில்லையே, நமக்கு ஒரு கவலையும் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்க வீட்டுடைய போன், உங்களுடைய வைஃபை எல்லாம் அது டேக் ஓவர் பண்ணுது. நாளைக்கு உங்க போன்ல இருக்க மெசேஜ், உங்க போன்ல இருக்கக்கூடிய கால் லாக் அத்தனையும் அது டேக் ஓவர் பண்ண வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் வீட்டுக்கு வெளியே கண்ட்ரோல் பண்ணப்பட்டு கொண்டிருந்தோம், இப்பொழுது வீட்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணக்கூடியதான இடத்திற்கு நாம் வந்துவிட்டோம். முழுவதுமாக நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, முழுவதுமாக மனித சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஏஐ டெக்னாலஜி வெளியும் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வெளியே, இப்ப பார்க்கிறது உள்ள. சோ டோட்டலாக ஒரு ஜெனரேஷன், நான் சொல்றது ஒரு ஜாதி பைபிள்ல இருக்கு, ஒரு ஜெனரேஷன் எழும்புது. என்னன்னா ஏஐ ஜெனரேஷன். இப்படி எழும்புதா, அது என்ன நீங்க ரொம்ப ஓவரா சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2 முதல் 10 வசனங்களை வாசித்து பாருங்கள். இந்த குறிப்பிட்ட 2 முதல் 10 வசனத்துல ஒரு ஜாதி, அதாவது ஒரு கைண்ட், ஒரு ஜெனரேஷன் எழும்புவதாக இருக்கிறது. இது என்ன செய்யும், என்ன பண்ணும், ஜனங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணும், எந்தெந்த விதத்தில் ஜனங்களை வந்து அது ஆளுகை செய்யுங்கிறத தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இப்போ நான் சொன்ன விஷயத்தை நீங்க படிச்சு பாருங்க. முழுவதுமாக ஏஐ கண்ட்ரோல்ல வேர்ல்டு இருக்கு அப்படிங்கிறத யோவேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல இந்த ஏஐ வித் ரோபோட்டிக் இது ரெண்டும் இணையறத பத்தி நம்ம பார்த்தோம். இங்க ஏஐ ஜெனரேஷனே உருவாகி டோட்டல் உலகத்தையும் கண்ட்ரோல் பண்ண போகிறது. இந்த ஏஐ குறித்து எல்லா சயின்டிஸ்ட் இருந்து அத்தனை பேரும் இட்ஸ் டேஞ்சரஸ் எவ்வளவோ சொல்றாங்க. ஆனால் உலகம் புரிஞ்சுக்குதான் தெரியல. இதை டெக்னாலஜியா பாக்குது, அட்வான்ஸ்டா பாக்குது, அடுத்த கட்டமா பாக்குது. ஆனால் முழு உலகத்தையும் மனிதனை தாண்டி இயந்திரம் ஆளுகை செய்ய போகுது, செயற்கை நுண்ணறிவு ஆளுகை செய்ய போகுது. மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே மனிதர் சம்பந்தம். நாளைக்கு நம்மளே நினைச்சாலும் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாத இடத்துக்கு போயிட்டு இருக்கு. இதைத்தான் வேதம் சொல்லுது, ஒருவரும் தப்பி போகாத காலம் ஒன்று வருகிறது. சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் அத்தனை பேரும் இதுக்குள்ள மாட்டுவாங்கன்னு பைபிள் சொல்லுது. அந்த காலகட்டம் வந்துருச்சு, ஆளுகை தொடங்கிருச்சு, வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாக இருப்பதாக இயேசு கிறிஸ்து வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்கும் என்றால் அவர் வருவேன் என்கிற வாக்கு தத்தமும் துல்லியமாக நடக்க போகிறது.